ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர் தோசை பண்ண போகிறேன். அந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சூடானவுடனே இந்த காலிஃப்ளவர் போட்டு வேக விடணும். எதுக்கு வேக விடுறோன்னா, அதில் இருக்கிற பூச்செல்லாம் வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அலசிட்டு அதை எடுத்து நம்ம செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்தவொடனே அந்த பூச்செல்லாம் வெளியே வந்துடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும். அதை எடுத்து நான் அலசி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து தக்காளி அரைச்சிக்க போகிறேன். தக்காளி அரைச்சி எடுத்துட்டேன். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்து அலசி எடுத்துக்கணும். அடுத்தது தாளிப்புக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. கடாய் ஏற்றிட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். இது நல்லா வதக்கி விடணும் பொன்னிறமாக. இந்த மாதிரி பொன்னிறமாக திருப்பி திருப்பி வதக்கிட்டிங்கன்னா நல்லது பொன்னிறமாகிடும். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிக்காத மாதிரி வதக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுன்னே சிம்மில் வச்சுக்கணும். அடுத்தது அரைச்சி வச்ச அந்த தக்காளியை அதில் போடணும். இதை போட்டு நல்லா கிண்டி விடணும். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டேன். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் அதில் போடணும். வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா கலரி விடணும். தேவையான தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே வெந்ததுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே போதும், வெந்துடும். தேவையான உப்பு அதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இன்னும் அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் தோசை செய்கிறதுக்கு. மாவு ஊற்றிட்டேன். இப்போ வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அந்த காலிஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தொக்கு, அதை எடுத்துட்டு இந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
தோசை அப்படியே மடித்து விடணும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு தோசையும் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும் இதே மாதிரி. காலிஃப்ளவர் தோசை ரெடி. இது பாருங்கள், உள்ளே அந்த மசாலா போயிட்டு நல்லா காரம் உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும் அந்த தோசையில். இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி காலையில் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு.